ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் ஐஸ்வர்யா வந்து மகாவை நான் ரெடி பண்ணி கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் கூப்பிட்டு வராங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே மகா வந்து சூப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராஜலட்சுமி வந்து சொல்கிறாங்க, நேற்று சித்ரா வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க கிட்ட வந்து கொத்து சாவியும் வீட்டு பொறுப்பையும் கொடுக்க சொன்னா, நான் வந்து அதை மகாவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கீயை வந்து மகா கிட்ட கொடுக்குறாங்க. காயத்ரி வந்து சொல்கிறாங்க, அவள் ஆஃபீஸ்க்கும் போகிறா, வீட்டு பொறுப்பை எப்படி அவள் மேனேஜ் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. ராஜலட்சுமி வந்து சொல்கிறாங்க, அவள் வீட்டையும் பார்த்துப்பா ஆஃபீஸையும் பார்த்துப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. மகா சந்தோஷமாக அந்த சாவியை வாங்கிக்கிறாங்க. மகா வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. சூர்யா வந்து வெளியில நின்றுட்டு இருப்பாரு. மகாவை பார்த்தோன்னே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காரு. பவித்ரா வந்து அழகா இருக்கீங்க மேம் சொல்றாங்க. சூர்யா வந்து கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. மகா வந்து கேவலமா இருக்குன்னு தான் திங்கிரமே பார்த்துட்டு இருந்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. சூர்யாவோட மனசாட்சி வந்து எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த பொண்ணு கூட வாழ போறேன், என்ன தடுக்காத விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சூர்யா வந்து அந்த மனசாட்சியை தடுத்து வைக்கிறமே காட்டுறாங்க. ஸ்வேதா வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. சூர்யா வந்து மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணுங்க, அர்ஜென்ட் ஒர்க்கா நான் வெளில போறேன்னு சொல்றாங்க. மகா வந்து சூர்யாவை தடுக்கிறாங்க. உங்ககிட்ட நான் தனியா பேசணும்னு கேக்குறாங்க. சூர்யாவும் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எங்க போறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் என்னைக்குமே உன்னை ஒய்ஃபா ஏத்துக்கல மகா, என்னைக்கும் ஏத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரூம்ல சூர்யாவையும் மகாவையும் காட்டுறாங்க. நடுராத்திரி மகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சூர்யா கேக்குறாங்க. நீங்க என்ன ஒய்ஃபா ஏத்துக்கலன்னு நினைச்சேன், பட் நான் உங்களை ஹஸ்பண்டா ஏத்துக்காததுக்கு நிறைய ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சூர்யா வந்து முழிக்கிறாரு. தேங்க்யூ.